சீமானுடைய கருத்துக்கள் காரணமாகவும் சீமானை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருபவர்கள் அல்ல. அவருடைய கருத்துக்களிலே ஊன்றி ஆழமாக ஈர்ப்புள்ளவர்கள் மட்டுமே அவருடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள். ஆனால் சில இடங்களில் பல ஆயிரம் மக்கள் அவருக்காக கூடுவதை பார்க்கும் பொழுது சீமானுக்கு என்று தனி ரசிகர் வட்டம், தொண்டர்கள் வட்டமே இருக்கிறது, நாம் தமிழருக்காக இருக்கிறது என்பதை நம்மால் உறுதியாக பார்க்க முடிகிறது. கள நிலவரத்திலே கருத்து கணிப்புகளே சில இடங்களில் அவர் பெரிய அளவு முந்தவில்லை என்றாலும் அவருக்கென்று தனி பாணியிலே தமிழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சீமானை பொறுத்த மட்டிலே அவருடைய இலக்கு இன்றைய இலக்கு அல்ல, தொலைநோக்கி இலக்கு என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். அந்த வகையில் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் அவர் தெளிவாக வைத்திருக்கிறார். காரசாரமாக கோபமாக பேசினாலும் அவருடைய பேச்சுக்கென்று தனி ரசிகர் வட்டமே இருக்கிறது என்று கூறலாம். அந்த அளவுக்கு அவருக்காக திரண்ட அனைவருமே அறிவார்ந்த சமூகமாக இருப்பதாக அவருடைய நிர்வாகிகள், நெருக்கிய சகாக்கள் கூறுகிறார்கள். திரை கவர்ச்சியாலோ ஏனைய கவர்ச்சிகளாலோ திரண்டவர்கள் இல்லை எங்கள் கூட்டம். நாங்கள் எப்பொழுதுமே சீமானுடைய அறிவார்ந்த பேச்சுக்காக அறிவார்ந்த சமூகமாக ஒன்று சேர்ந்திருக்கும் என்ற வகையிலே சீமானின் நெருங்கிய சகாக்கள் சீமானுக்கு கூறுகின்ற கூட்டத்தை கூறுகிறார்கள். அவர் பேச்சை கேட்க முட்டி மோதுகிறார்கள். பேச்சை கேட்டுவிட்டு போகாமல் ஓட்டு போட்டுவிட்டும் போங்கடா என்று நேரடியாக சீமான் சொல்வதை கூறுகிறார். அதே போன்று எங்கள் கருத்துக்கள் பிடிக்கவில்லையா, நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என நேரடியாக பேசக்கூடிய தைரியமும் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. வேறு எந்த கட்சிகளும் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்வதில்லை. ஆனால் சீமான் எங்கள் கருத்துக்கள் ஏற்புடையதில்லையா, ஓட்டே போடாதீர்கள் என்று வெளிப்படையாகவே பேசுகின்ற தைரியத்தையும் கொண்டிருப்பவர் சீமான். அத்தகைய சீமான் தான் தற்போது 25 நாட்களிலே 8100 கிலோமீட்டர் பயணித்து தமிழகம் எங்கும் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் சுற்றி வரும் சீமானுக்கு தற்போது அவருடைய நெருங்கிய சகாக்கள் அவர் எப்படி அழைக்கிறார்கள், அதாவது இந்த காலத்து ஜென்சி வட்டாரத்திலே பேச்சு வழக்கில் சொல்வது போல அவர் த அன்பீட்டபிள் அயன் மேன் என்று சொல்லலாம். சீமானை த அன்பீட்டபிள் அயன் மேன் என்று சொன்னாலும் தகுதிதான் என்றால் அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மனிதராக தன் வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கும் சீமான் அவருடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். வெற்றி இலக்கை எப்போது அடைவார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நிக்கிதா.